மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தேர்வின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பாதிப்பு என்ற 16 மாணவர்களின் வாதத்தை ஏற்க மறுப்பு. வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5 விழுக்காடு குறைத்தது ரிசர்வ் வங்கி. தொடர்ந்து 3வது முறையாக குறைக்கப்பட்ட நிலையில் வீடு வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. நகைக்கடனுக்கான விதிமுறைகள் இறுதி செய்யப்படும் போது சிறு கடன்தாரர்களின் நலன்கள் கருத்தில் கொள்ளப்படும். மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா உறுதி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் முதலாவதாக எதிர்குரல் கொடுப்பேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. மடைமாற்று அரசியலை நிறுத்த வேண்டும் என மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த வழக்கில் 4 பேர் கைது. ஆர்சிபி அணியின் நிக்கில் சோஸ்லே, டிஎன்ஏவின் சுனில் மேத்யூ கைதான நிலையில் மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை. தருமபுரி அருகே விபத்தில் சிக்கிய குட் பேட் அக்லி பட நடிகர் ஷைன் டாம் சாக்கோ சென்ற கார். நடிகர் தந்தை உயிரிழந்த நிலையில் காயமடைந்த குடும்பத்தினருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் மநீம தலைவர் கமல் மற்றும் 3 திமுகவினர் இன்று வேட்புமனு தாக்கல். அதிமுக சார்பில் களம் காணும் 2 வேட்பாளர்களும் இன்று மனு தாக்கல் செய்வதாக கட்சி தலைமை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 மாணவர்கள் விண்ணப்பம். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தேர்வின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பாதிப்பு என்ற 16 மாணவர்களின் வாதத்தை ஏற்க மறுப்பு. வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5 விழுக்காடு குறைத்தது ரிசர்வ் வங்கி. தொடர்ந்து 3வது முறையாக குறைக்கப்பட்ட நிலையில் வீடு வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. நகைக்கடனுக்கான விதிமுறைகள் இறுதி செய்யப்படும் போது சிறு கடன்தாரர்களின் நலன்கள் கருத்தில் கொள்ளப்படும். மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா உறுதி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் முதலாவதாக எதிர்குரல் கொடுப்பேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. மடைமாற்று அரசியலை நிறுத்த வேண்டும் என மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த வழக்கில் 4 பேர் கைது. ஆர்சிபி அணியின் நிக்கில் சோஸ்லே, டிஎன்ஏவின் சுனில் மேத்யூ கைதான நிலையில் மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை. தருமபுரி அருகே விபத்தில் சிக்கிய குட் பேட் அக்லி பட நடிகர் ஷைன் டாம் சாக்கோ சென்ற கார். நடிகர் தந்தை உயிரிழந்த நிலையில் காயமடைந்த குடும்பத்தினருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் மநீம தலைவர் கமல் மற்றும் 3 திமுகவினர் இன்று வேட்புமனு தாக்கல். அதிமுக சார்பில் களம் காணும் 2 வேட்பாளர்களும் இன்று மனு தாக்கல் செய்வதாக கட்சி தலைமை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 மாணவர்கள் விண்ணப்பம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறிய கருத்துக்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் கட்சியினரை விட்டு பேச விடாமல் விஜய் நேரடியாக பேச வேண்டும் என்று வேல்முருகன் விமர்சித்துள்ளார். ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி அனுமதிக்கிறேன். என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்றது, இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்.
10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களை தாவேகா தலைவர் விஜய் ஆண்டுதோறும் விருது வழங்கி கௌரவித்து வருகிறார். 3ஆம் ஆண்டாக தற்போது விருது நிகழ்ச்சி நடந்து வரும் நிலையில் இந்நிகழ்ச்சி குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் காட்டமாக விமர்சித்திருந்தார். அந்நிகழ்ச்சியில் மாணவிகள் நடந்து கொள்ளும் விதம் தமிழர் கலாச்சாரம் அல்ல எனவும் வேல்முருகன் குறிப்பிட்டிருந்தார். ஒரு அறிவான தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு சேர்ந்தால் இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா வேல்முருகனின் இந்த பேச்சு கொச்சையாகவும் மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை இழிவுபடுத்துவது போல உள்ளதாகவும் பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. தாவேகா தரப்பில் அறிக்கை வெளியிட்டிருந்த கட்சியின் இணைச் செயலாளரான தாகிரா தமிழக பெண்களையும் பெண் குழந்தைகளையும் வேல்முருகன் அவமரியாதையாக பேசியுள்ளதாக தெரிவித்தார். மேடையில் பரிசு பெற வரும் குழந்தைகளை ஆண் பெண் வேறுபாடின்றி தந்தையைப் போல விஜய் அன்பு காட்டி அரவணைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வேல்முருகன் ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தாகிரா அவையடக்கத்துடன் பேசுவது நல்லது எனவும் தெரிவித்தார். அதேபோல் வேல்முருகனை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. சட்டமன்ற சபாநாயகருக்கு இது தொடர்பாக அக்கட்சி கடிதமும் எழுதியுள்ளது. இதனிடையே வேல்முருகனின் பேச்சை கண்டித்து தவேகாவினர் கோயம்பேட்டில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாக தகவல் வெளியானது. அதனால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இதனிடையே தனது பேச்சு குறித்து விளக்கம் அளித்துள்ள வேல்முருகன் தனது கருத்து சரியில்லை என்றால் விஜய் நேரடியாக பேச வேண்டுமே தவிர கட்சியினரை விட்டு பேச வைப்பது அழகல்ல எனவும் தெரிவித்தார். என்கிட்ட வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்றது, ட்விட்டரில் பேசுறது, யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது, இதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க, எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க, ரசிகர்களாக இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் தவேகா தலைவர் விஜய் நேரடியாக தனது கருத்தை தெரிவிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நகைக்கடன் கட்டுப்பாடுகளை இறுதி செய்யும் முன்பு சிறு கடன்தாரர்களுடைய நலன் கருத்தில் கொள்ளப்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தற்போது எம்பி சு வெங்கடேசன் இது தொடர்பாக என்ன தகவல் கொடுத்திருக்கிறார்? அபிநயா, புதிய நகைக்கடன் விதிமுறைகள் எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கிற வகையில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி அந்த நகைக்கடன் நகல் விதிமுறைகளை திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இதுல நிறைய மாறுதல்களை செய்யணும், மாற்றங்களை செய்ய வேண்டும் கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இது தொடர்பாக ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் ரிசர்வ் வங்கி கவர்னருக்கும் மே 28 ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்துக்கான பதில் தான் நேற்று முன்தினம் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அவரு இப்போ வெளியிட்டிருக்க நகைக்கடன் எல்லாம் நகல் விதிமுறைகள், இதெல்லாம் டிராப்ட் தான், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கணக்கில் கொள்ளப்படும். இது தொடர்பாக மக்களினுடைய ஆலோசனைகளும் பரிசீலிக்கப்படும். இந்த விவகாரங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது இந்த நகைக்கடன் தொடர்பான விதிமுறைகளை இறுதி செய்வோம். அதனால சிறு கடன்தாரர்கள் உள்ளிட்ட நலன்களும் கருத்துல கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த நகைக்கடன் விதிமுறைகள் உரிய முறைப்படி மாற்றம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த விவகாரம் தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கிய நிலையில இப்படி ஒரு பதில ரிசர்வ் வங்கி கவர்னர் கொடுத்திருக்கனால இது பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காணப்படும் நம்புறதாக எம்பி வெங்கடேசன் அவருடைய பதில தெரிவித்திருக்காரு. நிச்சயமாக இது தொடர்பாக பல்வேறு நிலைகளில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது சார்ந்த ஒரு பாசிட்டிவான தகவலை ரிசர்வ் வங்கி ஆளுநர் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றி.